இந்த எபிசோட்கான மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது இன்னைக்கான எபிசோட சுத்தமா யாரும் பார்க்கவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருது. ஆக்சுவலா ப்ரோமோவை வச்சு ஷோவை பார்க்க வைப்பாங்க, இவங்க ப்ரோமோவை வச்சு ஷோவை பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சூப்பரா பண்றாங்க இந்த சீசன்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த பிக் பாஸ் சீசன் 9 வீடை பொறுத்த வரைக்கும் இது பிக் பாஸ் வீடா இல்ல வந்து ப்ரொமோஷன் செட்டா என்னன்னு தெரியல. ஃபுல்லா மூவி ப்ரொமோஷனா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னன்னா கீர்த்தி சுரேஷ் உள்ள வராங்க மூவி ப்ரொமோஷனுக்கு. ஸோ எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் இந்த கன்றாவி லவ் கண்டென்ட் வந்து திருப்பி திருப்பி உருட்டுறானுங்க. அந்த ப்ரோமோல கூட அட்லீஸ்ட் ஷோ தான் பார்க்க முடியல, ப்ரோமோவாவது பார்க்குற மாதிரி ஏதாவது ரிலீஸ் பண்ணலாம்ல. எனக்கு ஒன்றுமே புரியலங்க என்னதான் பண்ணுறானுங்கன்னு. இதில் இது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க் ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்சாங்களே, நான் சொன்னேன்ல இந்த டாஸ்க் வந்து சொதப்ப போகிறானுங்க அப்படின்ற மாதிரி, அதை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணிட்டானுங்க. அதனால தான் அதுலேருந்து சுத்தமாக கண்டென்ட் எடுக்க முடியல, ப்ரோமோக்கு கூட கண்டென்ட் எடுக்க முடியல. அப்போ எப்பேற்பட்ட டாஸ்க்கை வந்து கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. நம்ம ஆளுங்க அதை எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இதை சீசன் 3 சாண்டி மாஸ்டர்லாம் இருக்கார்ல, ஸோ அவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி உள்ள வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனால் இவங்களுக்கு ஒன்று மட்டும் புரியல, இந்த டாஸ்க் வந்து புரிய வைக்கணும் பிக் பாஸ் அப்படின்னு நம்ம எவ்வளோ ட்ரை பண்றாரு, சுத்தமா புரிஞ்சிக்கவே மாட்டானுங்க. என்ன மேட்டர் ஏது அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா, இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் டாஸ்க் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா. ஸோ அப்படி இருக்கும்போது இவனுங்க பால்வாடி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த சாண்டி மாஸ்டர் வந்து பண்ணியிருப்பார்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்கூல் கான்செப்ட்ல வந்து சீசன் 3 கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது அப்படி இல்லையே, பிளே ஸ்கூல் இல்லையே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் கொஞ்சம் மெச்சூர்டான பசங்க தானே இருப்பானுங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி பண்றதெல்லாம் எப்படா ஏத்துக்க முடியும்னு தான் தெரியல. ஏன்னா இங்க சபரி கானா வினோத் இவங்கெல்லாம் கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம் என்னன்னா, அந்த ஸ்கூல் பசங்க வந்து ரொம்ப குழந்தை ஸ்கூலோட இந்த பால்வாடியில் இருப்பாங்க ஸ்கூல், அந்த பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பால்வாடியில் இருக்க ஒரு குழந்தைங்க மாதிரி இங்கே பிஹேவ் பண்ணுறதும் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எப்படா மேட்ச் ஆகும் அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. அந்த மாதிரி எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு கையில் எடுக்கிற ஆயுதமே சாண்டி மாஸ்டர் அப்படியே காப்பி பண்ணணும். அதை சாண்டி வந்து சீசன் 3 என்ன பண்ணாரோ அதை அப்படியே காப்பி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. நான் தான் சொன்னேன்ல, இந்த வாரம் ஃபுல்லாக கிரிஞ்சுக்கு பஞ்சமே இருக்காது. இவ்வளோ நாள் ஒரே ஒருத்தவங்க தான் கிரிஞ்சு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது நம்ம தலைவி மீஷோ ஹாசினி. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க மொத்த பேர் கொடுக்க போறானுங்க. என்ன நடக்க போகுது இந்த வீட்டில்? அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் 9 மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறாங்களே, அதாவது எப்படி சொல்றது, ஒரு சில எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த வீக்கெண்ட் எபிசோட் ரோஸ்ட்லாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படின்னும் போது அதில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு இவங்க வீக்லி டாஸ்க் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வெறுத்து போய் பார்க்காம போயிடுறாங்க. இதுதான் இந்த சீசனில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கே தெரியுது ஃபன் டாஸ்க்கே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, என்னதான் நீங்கள் கழிவு ஊற்றினாலும் சரி இவங்களால ஃபன் டாஸ்க் வந்து ஃபன்னாக கொண்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சும் திருப்பி ஃபன் டாஸ்க் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இதுல இந்த லவ் கண்டென்ட், இந்த பார்வதிக்கும் அரோரா கமுருதீன் தயவு செஞ்சு 3 பேரும் அடிச்சு வெளியே துரத்தி விட்டுருங்க. முடியலடா, சத்தியமா முடியல. அந்த ஒரு கண்டென்ட் எங்களால் லைவ்லேயே பார்க்க முடியல. இதுல ப்ரோமோல வேற திருப்பி போட்டீங்கன்னா உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதாவது நீங்க ஒரு சமயம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று என்ன பண்ணீங்க, எஃப்ஜே வியானா லவ் கண்டென்ட் ஓட்டினீங்க. இன்னைக்கு என்ன பண்றீங்க, பார்வதி கமுருதீன் அரோரா இந்த ஒரு ட்ரையாங்கிள் லவ் கண்டென்ட் ஓட்டுறீங்க. ஸோ இவங்க லவ் கண்டென்ட் வளர்த்து விட்டு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து எடுக்கிறத பார்க்கும்போது இந்த விஜய் டிவியை மாமா டிவின்னு கூப்பிடுறது எதுவும் தப்பு இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ நல்ல ஒரு வேலையை பார்க்குறீங்க, புனிதமான வேலையை பார்க்குறீங்க விஜய் டிவி, இந்த வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கே மனசாட்சி இல்லை, நீங்கள் இதுக்கு ப்ரோமோ விடாமே இருக்கலாம். அதாவது இன்னைக்கு எபிசோட்ல கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ விடாம கூட இருக்கலாம். மனசாட்சியே இல்லாமல் ஒரே கண்டென்ட் தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறாங்க, தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறாங்க. இத்தனைக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை வீக்லி டாஸ்க் ஆரம்பிச்சிச்சு. யோசிச்சு பாருங்களேன், மற்ற நாளில் கூட கண்டென்ட் இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு டாஸ்க் ஆரம்பிக்குது, புதுசாக ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க. இன்னைக்கு அந்த டாஸ்க்லேருந்து ஒரு கண்டென்ட் கூட வரலன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவனுங்க எப்படி இந்த சீசனை வந்து முடிக்க போகிறானுங்க. பிக் பாஸ் வந்து சொன்னார்ல, நேற்று காலைல சொல்லியிருந்தாரு ஃபைனலி 50 நாள் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஃபைனலி அது வந்து பார்த்தீங்கன்னா பெருமூச்சு விட்ட மாதிரி சொன்னார். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 50 நாள் முடிக்கிறதுக்குள்ளே நொந்து நூடுல்ஸ் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் கிளியராக தெரியுது. இதில் வந்து கண்டஸ்டண்ட்டை நான் குறைய சொல்லக்கூடாதுங்க. இதுக்கப்புறம் இவ்வளோ நாள் நம்ம கண்டஸ்டண்ட்டை குறை சொன்னோம்ல, இதுக்கப்புறம் கண்டஸ்டண்ட்டை குறை சொல்லக்கூடாது. இந்த கிரியேட்டிவ் டீமையும் பிக் பாஸ் டீமையும் பிக் பாஸையும் தான் குறை சொல்லணும். அதாவது இவ்வளோ நாள் இவங்க வந்து இப்படி தான் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி தெரியல, நீங்கள் ஏதோ டாஸ்க் கொடுத்தீங்க ஒழுங்காக பண்ணல, ஓகே ஃபேர். ஆனால் இப்போ வந்து இவனுங்க இப்படி தான், இவனுங்க கிட்ட இந்த கண்டென்ட் தான் வரும், இந்த கண்டென்ட் தான் எடுக்க முடியும் அப்படின்றது கிளியராக பார்க்குற ஆடியன்ஸ் நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு. எல்லாம் வன்மத்தில் சுற்றுறானுங்கன்னு. ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி டீச்சர்ஸ் ஒரு கான்செப்ட் கொடுத்து இது ஒரு ஃபன்னாக கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய பைத்தியக்காரத்தனம். இதில் உள்ள வேற பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரியே பிஹேவ் பண்ணுறானுங்க. அதுதான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் டீம் மேலே இருக்க தப்பு தான். இதுக்கப்புறமும் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டை குறை சொன்னாங்கன்னா அதை அக்செப்டே பண்ண முடியாது. போன வாரமும் இப்படி தான் நடந்திருக்க வேண்டியது. கடைசி 2 நாள் அந்த சாம்பார் ஸ்குவாட்ல இருந்த 3 பேர் தரமான செய்கையை செஞ்சதுனால தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கண்டென்ட்டே இருந்திருக்காது. யோசிச்சு பாருங்க, போன வாரம் 3 பேரை போட்டு நம்ம அடி அடிச்சோம், அவங்க பண்ண பிஹேவியர் எல்லாமே ரொம்ப தப்புன்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த 3 பேர் மட்டும் போன வாரம் சாம்பார் ஸ்குவாட்ல எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் பாருங்க. வாரம் ஃபுல்லாக விக்கல்ஸோட காமெடியை தான் நீங்கள் பார்த்துருக்கணும். பார்த்து
பார்த்து வயிறு வலிச்சு சிரிச்சு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆயிருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணியிருப்பாப்ல. இதெல்லாம் சீரியஸ்லி சொல்கிறேங்க. அந்த சாம்பார் ஸ்குவாட்ல இந்த 3 பேர் மட்டும் போன வாரம் இந்த மாதிரி ஏதாவது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம், ஒரு விஷயம் பண்ண போகிறோம், டாஸ்கில் ஒரு விஷயம் பண்ணலனா ஒன்றுமே இல்லை. போன வாரம் மண்ணு மாதிரி இருந்திருக்கும். இந்த வாரமும் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்க போகுது. போன வாரம் வேறு அடிச்சிட்டாங்களா, அதாவது தலை தூக்குற 3 பேரையும் இப்போ பார்த்தீங்கன்னா தலையிலேயே கொட்டிட்டாங்க. இந்த வாரம் யார் தலை தூக்க போகிறா, எவனும் தூக்க போகிறதில்ல. இந்த வாரம் எல்லாருமே என்ன யோசிப்பானுங்க, ஐயோ போன வாரம் சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி தான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பலமாக அடி வாங்கிட்டாங்க. ஸோ இந்த வாரம் நம்ம யாரும் அதை பண்ணிடவே கூடாது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே செஞ்சுட்டு போயிடணும், இந்த வாரம் கத்தவும் கூடாது, எதுவும் கேட்கவும் கூடாது, ரொம்ப சைலண்டாக இருந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறானுங்க. ஏன்னா விஜய் சேதுபதி பிக் பாஸ் டீமும் அதை தானே சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது இந்த மாதிரி. அதாவது எப்படின்னா நீங்கள் பண்ணுறதுல வார்த்தையை விடக்கூடாது அப்படின்றது வேற, நீங்கள் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை விளையாடுற அணுகிறதே கிட்டத்தட்ட தப்புன்ற மாதிரி இவனுக்கு புரிஞ்சுக்கிட்டானுங்க. விஜய் சேதுபதி அடித்தது வந்து திட்டினது இது மாதிரி பண்ணதான். ஆனால் இவனுக்கு புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா ஒரு டாஸ்க்கில் வந்து அவங்க ரிவெஞ்ச் எடுத்தது எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்கில் யாருமே அந்த புரட்சி, போன வாட்டிலாம் ஸ்கூல் டாஸ்க்கில் அந்த புரட்சி அதெல்லாம் வந்ததில்ல, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி, டீச்சர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களே. இந்த வாட்டி அதெல்லாம் நடக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி யோசிச்சாங்கன்னா அப்படி யோசிக்கிற ஆள் யாரு, அதை தான் நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா அந்த ஒருத்தர் யோசிக்கிறாங்களே, அதாவது இப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறாங்களே, அவங்க தான் எனக்கு தெரிஞ்ச கரெக்டான பிளேயர். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் யாரும் யோசிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்கேஸ் யோசிச்சாங்கன்னா அவங்க பெட்டரான பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அப்படி ஆடக்கூடிய பிளேயர் உங்க இப்போதைக்கு உங்களோட கெஸிங்ல யாரு அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னோட கெஸிங்ல இப்போ பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லை. ஏன்னா யாருமே அப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டு ஆடுற மாதிரி எனக்கு என்னமோ தோணல. அப்படியே தோணினாலும் விக்கல் விக்ரம்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வருவார், எங்க ஒரு டாஸ்க்காக விளையாடுங்க, ஃபன் டாஸ்க்கை ஃபன்னாக விளையாடுங்க, அதில் ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். சொன்ன ஒன்று ஐயோ போன வாரம் இப்படி தான் ஆரம்பித்தான், கடைசியில் கோத்து விட்டு அடி வாங்க வச்சிட்டா, இதுக்கப்புறம் நம்ம வாங்க முடியாதா சொன்ன போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மொத்த பேர் என்ன பண்ணாங்க, விக்கல்ஸ் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட ஆர்டரை ஒபே பண்ணுங்க. பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்கூல் டாஸ்க் ஃபன்னாக ஆட சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி எல்லாம் என்ன பண்ணணும், ஃபன்னாக ஆடணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் முடிவு பண்ணிட்டானுங்க. பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணினே இருக்காரு. இப்போ நான் லைவ்லையும் பார்த்தேன், கேரக்டராக இருங்க, கேரக்டராக வாழுங்க, கேரக்டராக, ஏன்னா ஆளுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஏன் தெரியுமா வாழ சொல்கிறாங்க, ஒருத்தன் ஒரு கேரக்டரை பண்ணும்போது ஆப்போசிட்டில் ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க, அந்த கேரக்டரும் இந்த கேரக்டருக்கு முட்டினா என்ன ஆகும், கான்ஃப்ளிக்ட் அங்கே கிரியேட் ஆகும், கிரியேட் ஆனால் என்ன ஆகும், சண்டை வரும், சண்டை வேணும். பிக் பாஸ்க்கு வேறு எதுவும் இல்லை, அவங்க சும்மா பேச்சுக்கு சொல்லுவாங்க, ஐயோ அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு, ஆக மொத்தத்தில் அங்கே சண்டை வேணும். அதுக்கு தான் என்னென்னமோ இது எப்படி சொல்லுது, குரங்கு வித்தெல்லாம் காமிச்சு கடைசியில் ஒரு சண்டையை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் அப்படியும் எவ்வளோ ட்ரை பண்ணி அவங்களால கிரியேட் பண்ண முடியல அப்படின்றத உண்மை. ஏன்னா கிரியேட் ஆயிருந்தா இன்னைக்கு ப்ரோமோல வந்திருக்கணுமே. யோசிச்சு பாருங்களேன், இந்நேரத்துக்கு ஒரு 2 ஸ்டூடெண்ட்டுக்கு நடுவில் ஒரு அடிதடி வந்திருக்கும். அதாவது இது மாதிரி ஸ்கூல் டாஸ்க்னு ஒன்று கொடுக்குறாங்க, 2 ஸ்டூடெண்ட்டுக்கு நடுவில் அட்லீஸ்ட் ஃபன்னாவது அடிச்சுக்கிறது ஒரு கண்டென்ட்டாக வந்திருக்கும்ல. அது கூட வராததுனால தான் இந்த பார்வதி வந்து புலம்புறதையும், இது அரோராவும் கமருதீனுக்கு நடுவில் ஒரு கண்டராவியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, அதையும் எடுத்து இவங்க ப்ரோமோவாக போட்டுட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு வந்து பிக் பாஸும் விஜய் டிவியும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா அடுத்த சீசனுக்கு பிக் பாஸ் பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. எப்பேற்பட்ட ஷோ, எப்படி இருந்த ஷோ, நம்ம கண்ணு முன்னாடியே குழி தோண்டி புதைக்கிறானுங்க. தெலுங்கு பிக் பாஸ்லாம் அப்படி இருக்கு, மலையாள பிக் பாஸ் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக போச்சு. இதில் வந்து நம்ம ஹோஸ்ட்டை குறை சொல்றதா, இல்லை கண்டஸ்டண்ட்டை குறை சொல்றதா, இல்லை பிக் பாஸ் டீமை குறை சொல்றதா, இல்லை விஜய் டிவியை குறை சொல்றதா, இதில் யாரை குறை சொல்றது, இல்லை நம்மளை தான் குறை சொல்லி இன்னுமோ இந்த ஷோலாம் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் குறை சொல்லி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸை வெறுத்துட்டு நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்களே, நீங்கள் அப்படி இருக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது. இது என்ன 9வது சீசனோட இந்த சீசன், அதாவது 9வது சீசன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக முடிச்சு கட்டுறதுக்கு வந்திருக்கு. விஜய் சேதுபதி சூப்பரான ஒரு வேலையை வந்து அவரும் பிக் பாஸ்னு ஒரு ஷோ இருந்தது, நான் தாண்டா ஹோஸ்ட் பண்ணேன், இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சன் டிவியில் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணார்ல, ஹோஸ்ட் பண்ணிட்டு அந்த ஷோ முடிச்சு விட்டு வந்துட்டார்ல. ஸோ அதே மாதிரியே பிக் பாஸையும் முடிச்சு விட்டு தான் வீட்டுக்கு போவார் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.